Example 4.6. In a concentric circle's chord, the AB of the outer circle cuts the inner circle at the C and D as shown is in the diagram. இப்போ ஒரு அவுட்டர் சர்க்கிள் ஒன்று இருக்குது, புரியுதுங்களா? அதுலேயே ஒன்று இன்னர் சர்க்கிள் ஒன்று இருக்குது. அப்போ அவுட்டர் சர்க்கிள் வந்து ஏலேருந்து பி வரைக்கும் போகுது. அந்த ஏபி தான் நம்ம கார்டுன்னு பார்க்குறோம். அதில் சிடின்ற ஒரு லைனும் என்ன செய்யுது, ஒரு சின்ன கார்டும் கட் ஆகுது இல்லைங்களா? அப்போ ஏபியிலேருந்து இந்த சிடியை லெஸ் பண்ணிட்டோம்னா என்ன கொடுத்துருக்காங்க, ட்வைஸ் ஆஃப் த ஏசி. அப்போ ஏசியோட ட்வைஸ் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் தட் அதை சொல்லியிருக்காங்க. அப்போ கிவன் கார்ட் ஏபி ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் கட்ஸ் த இன்னர் சர்க்கிள் அட் சி அண்ட் டி. ஒரு கார்டு வந்து ஏபின்னு இருக்குது, அதில் வந்து ஒரு இன்னர் சர்க்கிள் இங்கே கட் ஆகுது. அது வந்து என்னது, சிடி அப்படின்றது கட் ஆகுது இல்லைங்களா, சி அண்ட் டி. டு ப்ரூவ் ஏபி மைனஸ் சிடி ஈக்குவல் டு 2AC. அப்போ ஏபியில் அந்த சிஎன்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த ஏசி தானே இங்கேயே இருக்கும், டிபியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த ஏசி ஈக்குவல் டு டிபின்னு இருக்கிறதுனால ட்வைஸ் ஆஃப் த ஏசின்னு சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். அதனால தான் ட்வைஸ் ஆஃப் த ஏசின்னு சொல்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கேட்டிருக்காங்க, ட்ரா த ஓஎம் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி. அப்போது ஓஎம்ன்றது என்னது, ஒரு லைன் பர்பண்டிகுலர் டு அந்த கார்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பர்பண்டிகுலர் லைன் ஒன்று வரைகிறோம். அந்த பர்பண்டிகுலர் லைன் அப்படின்னா இட் ஷுட் பீஸ் இந்த 90 டிகிரி இல்லைங்களா? அது 90 டிகிரியில் அங்கே கட் ஆகுது. ட்ரா த ஓஎம் இஸ் பர்பண்டிகுலர் டு ப்ரூஃப் சின்ஸ் ஓஎம் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி பை கன்ஸ்ட்ரக்ஷன் காமிச்சாச்சு, ப்ரூஃப் அங்கே கேட்டிருக்காங்க. ஆல்சோ ஓஎம் இஸ் பர்பண்டிகுலர் டு சிடி. அப்போ இந்த ஓஎம்ன்றது என்னது, பர்பண்டிகுலர் டு சிடி. சிடி எங்கே இருக்குது, ஓஎம் தெரியுது இல்லைங்களா? இந்த ஓ இந்த எம் இஸ் பர்பண்டிகுலர் டு சிடி. இட் இஸ் ஆல்சோ பர்பண்டிகுலர் டு ஏபி ஆல்சோ இல்லைங்களா? அது பார்த்தோம். அது அவுட்டர் சர்க்கிளுக்கு ஏபின்ற கார்டு நம்ம பர்பண்டிகுலராக வருது. அதே ஓஎம் வந்து எதுக்கு, சிடின்ற இன்னர் சர்க்கிளுக்கும் பர்பண்டிகுலராக வருது. ஸோ தேர்ஃபோர் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எம்பி. அப்போது ஏஎம் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த ரீஜன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலேருந்து இந்த ஓலேருந்து எம்முக்கு வருது பார்த்தீங்களா, இந்த ஓஎம். அந்த ஓஏஎம் இது வந்து ஏஎம், மேலேருந்து கீழே வரக்கூடிய வெர்டிக்கல் லைன் தான் ஓஎம் இல்லைங்களா? இது வந்து ஏஎம். இதிலேருந்து ஏலேருந்து எம் வரைக்கும் ஏஎம். எம்லேருந்து பி வரைக்கும் இருக்கிறது எம்பி, புரியுதுங்களா? இந்த சியில் இருக்கு எம் வரைக்கும் வருது சிஎம், எம்லேருந்து டி வரைக்கும் வருகிறது எம்டி. அப்போ ரெண்டுமே என்னது, ஈக்குவல். சிஎம் இஸ் ஈக்குவல் டு எம்டி. அதேமாரி ஏசி ஈக்குவல் டு டிபி. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ஃபோர் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எம்பி. அப்போது ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எம்பி தானே, கரெக்டாக வருது இல்லைங்களா? அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பர்பண்டிகுலர் ட்ரான் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த கார்ட் பைசெக்டிட். பைசெக்ட்னா இது கரெக்டாக ஈக்குவலாக டிவைட் பண்ணுறது, பைசெக்ட் பண்ணுது. அப்போது சிஎம் இஸ் ஈக்குவல் டு எம்டி. இட் இஸ் அ செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது சிஎம் இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஏஎம் இஸ் ஈக்குவல் டு எம்டின்னு பார்த்தோம். அடுத்து சிஎம் இஸ் ஈக்குவல் டு எம்டி. அதுவும் ரெண்டு, ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துருக்கோம். நவ் ஏபியிலிருந்து மைனஸ் சிடி எடுத்துருங்க. மைனஸ் பண்ணிட்டோம்னா ட்வைஸ் ஆஃப் த ஏஎம் மைனஸ் ட்வைஸ் ஆஃப் த சிஎம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே இருக்கிற காமனாக இருக்கிற இந்த ரெண்டு டூவையும் நம்ம காமனாக வெளியில் போட்டுட்டு ஏஎம் மைனஸ் சிஎம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம எடுத்தோம்னா 1 and 2ல் ஏபி மைனஸ் சிடி ஈக்குவல் டு 2க்கு 2 அப்படியே தான் இருக்கும். ஏஎம்லேருந்து சிஎம் போச்சுன்னா அது என்னவாக இருக்கும், ஏசியாக இருக்கும். பாருங்கள், ஏஎம் இருக்குது, ஏஎம்லேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, சிஎம் பண்ணிட்டோம்னா அது என்னவாக இருக்குது, ஏசின்றதுக்கு ஈக்குவலாக இருக்குது இல்லைங்களா? அப்போ ஏசி இங்கே என்னது, டிபி, ரெண்டுமே ஈக்குவல் தானே. அதனால் ட்வைஸ் ஆஃப் த ஏசின்னு போட்டாலும் நம்மளுக்கு கரெக்டாக தான் வரும். அதனால் ஏபி மைனஸ் சிடி ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் த ஏசி அப்படின்னு போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்படி அழகாக ஃபஸ்ட்டு தீரத்தை எடுத்துக்கோங்க. அவுட்டர் சர்க்கிள், அப்புறம் இன்னர் சர்க்கிள். அவுட்டர் சர்க்கிள்லேருந்து ஏலேருந்து பி வரைக்கும் போகக்கூடியது வந்து நம்ம என்ன செய்யும், அவுட்டர் சர்க்கிள் சொல்கிறோம். இன்னர் சர்க்கிள் வந்து சிடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், புரியுது இல்லைங்களா? அப்போ ஏபியிலேருந்து மைனஸ் சிடியை லெஸ் பண்ணிட்டோம்னா ஏசின்னு வரும். இங்கே ஏசின்னு சொன்னாலும் இதுவும் ஏசிக்கு ஈக்குவலாக தானே, ரெண்டு பக்கம் ஈக்குவலாக தானே இருக்குது. ஏசி ஈக்குவல் டு பி தான். அதை என்ன சொல்கிறோம் நம்ம, ட்வைஸ் ஆஃப் த ஏசி அப்படின்னு நம்ம சொல்லி இங்கே சம்ம
ஃபினிஷ் பண்ணுறோம். ஏன்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏபி மைனஸ் சிடி ஈக்குவல் டு ட்வைஸ் ஆஃப் த ஏசி. அதை தான் நமக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். புரியுது இல்லைங்களா?